ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தியா. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா கேரளா ஸ்டைலில் அப்பம் எப்படி ஈஸியாக பண்ணணும் வித் மெஷர்மெண்ட்ஸோடு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துக்கணும். அண்ட் அதே கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அந்த வெல்லத்தை மொத்தம் கரைக்கணும். இந்த மாதிரி பபுள்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அது ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன் ஃபில்டர் பண்ணிக்கிறோன்னா நம்மளுக்கு வெள்ளத்துலலாம் டஸ்டெல்லாம் இருக்கும்ல, அதனால ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இப்போது அதுக்குள்ளே ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவுக்கு ஆயில் நம்ம சூடு பண்ணிக்கணும். அதனால ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ அந்த கரைச்சோம்ல அந்த வெல்லத்தில் அரிசி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 2 கப்பு போட்டுக்கிட்டு இப்போது நல்லா உருண்டெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி மிக்ஸ் ஆகிடுச்சா? மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் என்ன வாழைப்பழம் இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அந்த வாழைப்பழத்தை இப்போது மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது இது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கூட நல்லா ஈவினிங் ஸ்நாக்கு ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுறதுக்கு என்னமா யோசிக்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக விரும்பி கூட சாப்பிடுவாங்க இனிப்பியெல்லாம். இப்போது அரைச்ச வாழைப்பழத்தை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கணும். அப்புறம் எள்ளு ஒரு ஸ்பூன், கட் பண்ண தேங்காய், அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய். இப்போ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போது நம்ம கடாயில் ஆயில் வச்சோம் இல்லையா, அது சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, சூடாயிடுச்சு. ஒரு கரண்டியில் மாவு இப்படி எடுத்துக்கிட்டு சூடு பண்ண ஆயிலில் இப்படி போட்டுக்கணும். அந்த ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிட்டு 2 சைட்ஸ் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்படி பஞ்சு போன அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சாப்பிடதான் வெயிட்டிங். டேஸ்ட் மட்டும் அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.